வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு டிராக்டரில் போகிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரே மாதிரி இருக்குல்ல, இதில் கடலப்பருப்பு நம்ம கொட்டிட்டா கீழே இப்போ கலப்பு இப்படி ஓட்டதில்ல, ஓட்டையில் அது இதாகிக்கும் ஃபுல்லாக. இந்த வீடியோவில் பாருங்கள். நீங்கள் அந்த சைடில் இருக்க பல்லு சக்கரம் சுற்றில் நான் சைடில் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அது சுற்ற மேலே ஒவ்வொரு பருக்கியாக எடுத்து போடும். இது எப்படி சுற்றுதுன்னா கீழே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கிரவுண்டோட தான். இங்கே பாருங்கள், அது சுத்தையில் அதோட சேர்ந்து ஒரு ராடு மேலே கனெக்ட் ஆகி அது சுற்றும். இங்கே பாருங்கள், கீழே சுற்றுறது தெரியுதா? ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அது சுற்றும் போது இது இந்த ராடு வழியாக இந்த பல்லு சக்கரம் இந்த செயின் வழியாக சுற்றி, இங்கே பாருங்கள் இந்த ராடு இருக்குல்ல, இந்த ராடு வழியாக சுற்றும். இமேஜ் சைடில் ஆட் பண்ணுற பாருங்கள். இது கிரவுண்டோடு சேர்ந்து இந்த அயன் வீல் சுற்றும். இது சுத்தையில் இந்த ராடு கனெக்ட் ஆகிருக்கனால மேலே இந்த செயினோடு சேர்ந்து இந்த பரிசக்கரை சுற்றும். பாருங்கள், ஒவ்வொரு பருக்கியாக எடுத்து போடுது. நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அது இந்த ஓசு வழியாக கீழே பாருங்கள், கரெக்டாக ஒவ்வொரு கலப்பைக்கு நேராகவும் இருக்குது. அது கரெக்டாக விழுந்துடும். கலப்பிட்டு கீழே விழுந்த உடனேயுமே கீழே பின்னாடி பரம்பு பாருங்கள் மண்ணை மூடிக்கிட்டு வந்துடுது. அதனால் எல்லாமே மூடிக்கும். கரெக்டான மண் அளவு போட்டு மூடிக்கும். பாருங்கள், ஒவ்வொரு பருப்பாக உள்ளது உங்களுக்கு தெரியுதா? இப்போ டிராக்டரில் போகிறது இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உழவு ஓட்டிகிட்டு வரும்போது எந்த பிரச்சனையும் வராது. இப்போ பாருங்கள், இந்த எதுவுமே வெளியில் பருப்பெல்லாம் எதுவும் வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே பாருங்கள், வளைஞ்சி வரையில் நிறையா பாருங்கள் ஒரு லைனே விட்டுட்டு வருது. ஒரு பருப்பு போட்டது, அந்த பருப்பு மூடவே மூடாது. அது இந்த பறவைகள், இப்போ தானியம் சாப்பிட்ற பறவைகள்லாம், காக்காலாம் பொறுக்கிட்டு போயிடும். அது நான் பார்த்து நம்ம தான் இப்போ மூடணும். பாருங்கள், ஓட்ட பின்னாடியே காக்கா வந்துடும். பின்னாடியே இந்த பறவையெல்லாம் அதை பொறுக்கிட்டு போயிடும் மூடாமல் இருந்தால். இதை நம்ம தான் ஒவ்வொன்றா பார்த்து மூடணும். இதா பாருங்கள், பருப்பு உங்களுக்கு தெரியுதா? அந்த பருப்பு நிறையா பருப்பு இந்த மாதிரி சைடில் ஓரம் விட்டதெல்லாம் இருக்கும். நம்ம மூடணும். நம்ம பார்த்து வளையிற இடத்துல பின்னாடியே டிராக்டர் பின்னாடி போய் பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் பருப்பு வெளியில் தெரியுதோ அங்கெல்லாம் மூடலாம். இல்லைன்னா அது வீணாக தான் போகும். அந்த இடத்துலாம் முளைக்காது. பயிர் புழக்கமாக தான் முளைக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும் பயிர் இல்லாமல் பாருங்கள், பருப்பு தெரியுதா? அதை மூடணும். நம்ம அப்படியே சைட்லேயே மண் இருக்கும், அதை அப்படியே மூடி விட்டு போயிடலாம். பருப்பெல்லாம் வரிசையாக உளுந்துட்டு போயிருக்கோம். அது வளையிற இடத்துல மட்டும் அதை நம்ம பார்த்து ஒழுங்காக மூடணும். இப்போ பருப்பு போட்டு முடித்தாச்சு. ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக போட்டு முடித்த வாழாச்சு. இப்போ டிராக்டரில் போகிறனால என்ன ஒரு சின்ன இதுனா, மூளையில் வளையும் போதெல்லாம் அந்த மூளையெல்லாம் வண்டியில் போட முடியாது டிராக்டரில். அது இருங்க நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மூளையெல்லாம் நம்ம நம்மளாக தான் கொத்தி போட்டுக்கணும். கடலக்கொத்தில் மூளையிலலாம் ஓட்ட முடியாது. ஓரமெல்லாம் முடக்கி. முதல் முறையாக டிராக்டரில் போடுறவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி டிராக்டரில் போட்டவங்களுக்கும் நான் போட்ட வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்கள் சப்போர்ட்டாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.